கரூரில் ஒரு பெரிய சோகம் நிகழ்ந்து விட்டது. அங்கு நடைபெற்ற பிரச்சார கூட்டத்திற்கு சென்ற 40 பேர் நெரிசலில் சிக்கி இறந்து விட்டார்கள். இடையில் ஏற்பட்ட விபத்துகள் அது தனி, அது வழக்கமானது. இது முதல் முறை நடந்திருக்கிறது. கூட்ட நெருக்கடியில் சிக்கி 40 பேர் பரிதாப மரணம். நினைக்கிற போது கஷ்டமாக இருக்கிறது. அந்த 40 உயிர்களுக்கும் நாம் அஞ்சலி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். பரிதாபத்துக்குரியவர்கள். இந்த 40 பேர் எத்தனை பேர் கனவுகளை சுமந்து கொண்டிருந்தார்களோ, எத்தனை பேரை காப்பாற்றுகிற பணியில் இருந்தார்களோ. தாயையும் தந்தையும் காப்பாற்றி கொண்டிருக்கிற பையன் அங்கே போயிருக்கலாம், இல்லை பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டிய தகப்பன் அங்கே போயிருக்கலாம், சகோதரனை வளர்த்து வந்த ஒருத்தன் போயிருக்கலாம், புதிதாக திருமணமானவன் மனைவியை பிரிந்து போயிருக்கலாம், புதிதாக பிள்ளையை பெற்று அவன் முகத்தை கூட பார்க்காம அங்கே போயிருக்கலாம். அந்த காலம் சுதந்திரத்துக்கு போனாங்க அப்படியெல்லாம். இப்போ இவர்களெல்லாம் போயிருக்கிறாங்க. இந்த 40 பேரை சாகிறதுக்கு ஒரு நியாயமும் ஒரு அர்த்தமும் வேண்டாமா? எதை சாதிப்பதற்காக போய் இப்படி செத்துருக்குறாங்க? நினைக்கிற போதே கஷ்டமாக இருக்கிறது. இதுக்கு யாராவது எந்த தலைவர் இப்போது பேசினாலும் அதுக்கு அரசியல் சாயம் பூசப்படும். யார் என்ன பேசினாலும் அரசியல் சாயம் பூசுவாங்க. இப்படி ஒரு நிலைமை. பொதுவாக நமக்கு ஒரு பழக்கம், எந்த விஐபி வந்தாலும், நடிகர் வந்தாலும், தலைவர் வந்தாலும் உடனே கூட்டமாக கூடி நிலைமை கட்டுக்கடங்காமல் போய்விடுவது. அதில் காவலர்கள் நுழைந்து நம்மை பாதுகாக்கத்தான் வருவாங்க. உடனே காவல்துறை அடக்குமுறைன்னு சொல்லுவாங்க. இவ்வளவு கூட்டம் தேவையா? சிந்தித்து பாருங்கள். அதிகமான நெருக்கடி இருக்கிற இடத்துக்கு போகாமல் இருப்பது நல்லது தானே. இதை யாரும் வாழ்த்தி அனுப்பி வைத்தாங்க போர்க்களத்துக்கு. மாமகனே போர்க்களத்தில் போயிட்டு வான்னு எந்த தாயாவது வாழ்த்தி அனுப்பியிருப்பாளா? அங்கே போயிருக்க பையனை எந்த மனைவியாவது வாழ்த்துக்குறி அனுப்பியிருப்பாளா? போயிருக்கானா திரும்ப வருவானா? இவ்வளோ கூட்டத்துக்கு போகணுமா என்று தானே யோசிச்சிருப்பாங்க. ஆக இவ்வளவு உயிர் பலி. இதுக்கு நாம் என்ன சொன்னாலும் இது நம்ம வேறு மாதிரி பேசுவாங்க. அதனால் அப்படி பாடிவிடுவோம்.